ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். சாரிங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளா என்னால சரியா வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. நான் ஊர்ல இல்ல. கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். சில கோயிலெல்லாம் போயிருந்தேனா, அதனால கரெக்ட்டா எனக்கு வீடியோ போட முடியல. இன்னையிலருந்து ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒருத்தன உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனே ஹீரோயின ஒண்ணா இருக்கும்போது வீடியோ எடுத்து பயங்கரமா பிளாக்மெயில் பண்றான். அவள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன முடிவு எடுக்கிறா? இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. சோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்காங்க. 2 பேரும் கார்லயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னதான் நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான். இல்ல தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது வீடியோ எடுக்காம இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முடியாது. ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம 2 பேருக்கும் இன்னும் 4 நாள்ல என்கேஜ்மெண்டே நடக்க போகுது. இதுல என்ன நீ என்ன இன்னும் நம்பாம இருக்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறதுக்காக தானே இந்த வீடியோஸ் எல்லாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு. இருந்தாலும் இன்னும் 3 நாள் 4 நாள்ல நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இவனை நம்ம கல்யாணமே பண்ணிக்க போறோம். இவன் நம்ம புருஷனாக போறான். அதுக்கப்புறமா நம்ம இவனை நம்பாம இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும். ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நீ பத்திரமா டாக்ஸி பிடிச்சி இங்க இருந்து வீட்டுக்கு போயிடு. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேருமே லிவிங்ல தான் இருக்காங்க. அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவன் நோட்டீஸ் பண்றா. அவனோட பர்ஸை கார்லயே விட்டுட்டு போயிடுறான். சரி ஓகே இதை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் போனான் இல்லையா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அது வீடியோ எல்லாம் எடுத்தாங்க இல்லையா? அத பத்தி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறானுங்க. ஏன்டா எப்பதான்டா அந்த வீடியோ எல்லாம் எங்களுக்கு காட்ட போற? அவளோட அண்ணனை பழி வாங்கணும். அவன் உன்னோட பிசினஸ் எதிரின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணை நீ 1 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நீ 100வது வீடியோ எடுத்திருப்ப. இதை நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். எப்ப அந்த வீடியோ நீ எங்களுக்கு காட்டுவேன்னு நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கும்பலா சேர்ந்து உட்கார்ந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் கேட்டுடுறா. ஆமா உண்மைதான். அவளோட அண்ணங்காரன் சென்னை நான் பழி வாங்கியே ஆகணும். அதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்றேன். நான் 3 நாள்ல என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டில அவங்க அண்ணனை வர வச்சு, அவன் கண்ணு எதிர்க்க எல்லார் எதிர்க்கையும் அந்த வீடியோவை போட்டு காட்டுவேன். உன் தங்கச்சி எவ்வளவு கேவலமானவன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அவனால அவன் பிசினஸ ஒழுங்கா பண்ணவே முடியாது. அதுவும் எனக்கு நல்லதா போகும். அவனை பழி வாங்கினதாவும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயின் ரொம்ப சங்கடமாயிடுறா. இப்பதான் ஹீரோயினும் இவனும் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்னதா கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே இவன் செட்டப் பண்ணதுதான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரல. எல்லாருமே சும்மாவே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? இவன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான் அவளுக்கு. இது எல்லாம் இவனோட பிளான் தானே. பிளான் படி பக்காவா பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்த வாட்டி ஹீரோயினுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, 2வது வாட்டி ஹீரோயினுக்கு அவ கிளப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவளுக்கே தெரியாம ட்ரக் கொடுத்துட்டு அவளை இன்னொருத்தன் கிட்னாப் பண்ணி ரேப் பண்ண ட்ரை பண்ண மாதிரியும் அங்க இவன் தான் காப்பாத்தின மாதிரியும் ஹீரோயின் தான் போதையில இருக்கா இல்லையா? அப்ப இவளே இவனை கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்பதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா இருந்திருக்காங்க. அதோட மறுநாள் ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயி அசிங்கப்பட்டுக்கிட்டே அவன்கிட்ட சாரி சொல்லியிருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீ சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா வாட்டி உன்னை நான் பார்க்கும் போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உன்னால என்ன டேட் பண்ண முடியுமா? டேட் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனும் இவன் ரொம்ப நல்லவளா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கா. இப்ப கொட்டுற மழையில நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு அவ பாட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கடா. இவ்வளவு நாளும் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்ப இது எல்லாமே நல்லதுக்கு தான். கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் மேல உயிரையே வச்சுட்டு இருக்க என் அண்ணனை உன்னை பழி வாங்க விடவே மாட்டேன். அதுக்கான பாசிபிலிட்டியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட அண்ணன் கால் பண்றாரு. கால் பண்ண உடனேயே எப்படிமா இருக்க? நீ எதுக்காக எங்க யாருக்குமே கால் பண்ண மாட்ற? அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உன்கிட்ட பேசாம?
உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வா. நான் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல, எல்லாமே என்னோட தப்புதான். நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். நான் உடனே ஊருக்கு கிளம்பி வரேன். நீங்க யார பாக்குறீங்களோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான். அண்ணங்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். நீ எப்போ வர? 3 நாள்ல வரியா? ஓகேமா. நான் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். உனக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே அவ என்ன முடிவு எடுக்கிறா அப்படின்னா 3 நாள்ல என்கேஜ்மெண்ட். ஆனா கண்டிப்பா அந்த 3 நாளுக்குள்ளேயே அவன் மொபைல்ல இருக்க எல்லா வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டு இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம அவனுக்கு நான் எங்க போனேன்னே தெரியாத மாதிரி போயிடணும் அப்படின்னு பிளான் பண்றா. பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி வந்து நிக்கிறான். என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளவு ஈகரா இருக்கியா? நம்மளோட என்கேஜ்மெண்ட் டேட்டை இந்த அளவுக்கு மார்க் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு இப்ப இவன் தொடும் போதே அப்படியே பத்திக்கிட்டு வருது. இவனை அப்படியே கத்தியை எடுத்து குத்தி கொன்னுடணும் போல ஆத்திரம் வருது. இருந்தாலும் இப்போதைக்கு இவனுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக, ஆமா, எப்ப நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா டேட் பண்ணிட்டோம். இன்னமும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா? அதனாலதான் ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த நாள் நம்மளோட என்கேஜ்மெண்ட் எப்படி எல்லாம் இருக்கும், நீ அங்க எப்படி நின்னுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசையா அதை கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா மனசுக்குள்ள அன்னைக்கு உன்னை நான் அசிங்கப்படுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. அப்படியே பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரானா ஹீரோயின் தலையை திருப்பிடுறா. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அவன் குளிக்க போன நேரம் பார்த்து அவனோட மொபைலை எடுத்து பாக்குறா. பாஸ்வேர்ட் போட்டு போட்டு பாக்குறா. ஆனா அவளால கண்டுபிடிக்கவே முடியல. ஐயோ, எப்படிடா இதை கண்டுபிடிக்கிறதுன்னு செம குழப்பத்துல இருக்கும் போதே அவன் குளிச்சுட்டு வெளியில வந்துடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா காலங்காத்தாலேயே எழுந்து வீட்டை கிளீன் பண்ற மாதிரி இவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வாரி குப்பை கவர்ல போட்டுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு அவன் அங்க வந்துடுறான். வந்த உடனே என்ன நீ, இது எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுத்ததாச்சே, இதெல்லாம் ஏன் தூக்கி போடுற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல, இவ்வளவு நாள் நம்ம டேட் பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம் இல்லையா, எல்லாமே இதுக்கப்புறம் புதுசா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே புதுசா வாங்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட போட்டோவை கூடியா தூக்கி போடுவ அப்படின்னு கேக்குறான். ஆமா, இப்ப கல்யாணம் அப்ப நம்ம வந்து போட்டோ புதுசா எடுப்போம் இல்லையா, இது ரொம்ப வந்து ஓல்டான மாதிரியும் கலர் ஃபேட் ஆன மாதிரியும் இருக்கு, எனக்கு பெருசா பிடிக்கல அப்படின்னு சொல்றா. ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இவனுக்கு இவகிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு தோணுனாலுமே இவ நம்மள உயிருக்கு உயிரா லவ் பண்றா. கண்டிப்பா வந்துட்டு இவ நம்மள விட்டுட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லி அவனே மனசை தேத்திக்கிறான். மறுபடியும் இவன் வந்துட்டு இவளை கிஸ் பண்ணலான்னு போறானா, அப்பவும் இவ அவாய்ட் பண்றா. இல்ல இல்ல ப்ளீஸ், எனக்கு நேத்துல இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளியே இரு, எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு, உனக்கு கோல்டு அஃபெக்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவன் நம்மள எதுக்காக அவாய்ட் பண்றா, இல்ல நமக்குதான் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த டைம்க்கு ஷீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இவளுக்கு மெசேஜ் வருது. ஷீனா வேற யாருமே கிடையாது. பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அவனோட வீட்டுல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவனோட ஃபியான்சே தான் வந்து ஷீனா. உன்னை பார்க்கணும், இப்பவே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்றா. அவளை போய் பார்த்தா அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் தான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ்வளவு நாள் நீ லிவிங்ல இருந்த, அவன் கூட இருந்த, அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சமும் கவலை கிடையாது. எங்க 2 பேரோட ஃபேமிலியும் சேர்ந்து வந்து இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வெறும் கல்யாணம் கிடையாது, இது ஒரு பெரிய பிசினஸ். அதனால எந்த காரணத்து கொண்டும் அவனை உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீனா சொல்றா. இத பாரு, நீ என்ன சொல்ற, எதுக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு புரியல. நானும் அவனை லவ் பண்றோம். கண்டிப்பா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நான் சொல்ல என்ன மதிக்காம இவ்வளவு திமிராவா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அங்க இருக்க தண்ணியை எடுத்து ஊத்துறா. ஹீரோயின், என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோடி, இப்போதைக்கு உன்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். ஆனா அவனை நான் கல்யாணம் பண்ணவே போறது இல்ல. அவசரப்பட்டு இவகிட்ட அந்த உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா எப்படியாவது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா விஷயமும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. தண்ணி ஊத்துனது மட்டும் இல்லாம ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறா. ஹீரோயின் கீழே விழுறதுல மண்டையில ஹீரோயினுக்கு அடிபட்டுருது. ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரா. ஷீனாவை பார்த்து பயங்கரமா திட்டுறான். எதுக்காக நீ இங்க வந்த, என்னோட பர்சனல் லைஃப்ல நீ ஏன் தலையிடுற, அப்பவே நான் சொல்லிட்டேன் இல்லையா உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி, எதுக்காக என் பின்னாடியே சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கொண்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு நீ இங்கேயே இரு, நான் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போறான். போனவன் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறான். அவன் என்ன பேசினா ஏது பேசினான்னு யாருக்குமே தெரியல. அதே நேரத்துக்கு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நான் வந்து அவளை உன்னை பார்க்கவும் சொல்லல,
அவளுக்கு உன் அட்ரஸும் குடுக்கல. அவ எப்படி இங்க வந்தான்னே எனக்கு தெரியல. நான் வந்து எங்க அப்பா, அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். கண்டிப்பா அவள நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக வந்துட்டு அவ இந்த பிரச்சனை எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியல. நீ கவலைப்படாத. இன்னும் 3 நாள்ல நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் யாராலயும் நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா இது எதுக்குமே ஹீரோயின் பதில் சொல்லாம சைலண்டாவே இருக்கா. ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வேகமா ஒரு கார் வந்து இவங்களோட கார்ல இடிக்குது. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக முன்னாடி போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து இப்பதான் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது பார்த்தா இவனுக்கு கையெல்லாம் அடிபட்டிருக்கு. எதுக்காக இவன் நம்மள காப்பாத்துறதுக்காக இவன் அடிபட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுது. எதுக்காக நீ இந்த மாதிரி வந்த, எதுக்காக நீ அடிபட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீ சொல்ற, உனக்கு அடிபடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நான் தானே வந்து உன்னை காப்பாத்தி ஆகணும், நான் தானே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் உண்மையாவே வந்து ஹீரோயினை காப்பாத்திருந்தாலும் இவளுக்கு நம்பிக்கையா வரும், வரவே வராது இல்லையா. அதனால இவ போடா இன்னும் 2 நாள் தான், எல்லாம் நடக்கிறது கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அவன் வீட்ல இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஷீனா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. வீடியோ கால்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, சாரிங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அங்க ஷீனாவும் இருக்கா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா விஷயம் அவனுங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது ஹீரோயினோட அண்ணனை பழி வாங்கறதுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா பிளேவும் 2 நாள்ல முடிஞ்சிரும். இவன் கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட் வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். நான் பயந்தே போயிட்டேன். என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவியோன்னு சொல்லிட்டு. அவள வந்துட்டு நீ வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிற அவ்வளவுதானே. அப்ப நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. ஆனா கல்யாணம் மட்டும் நீ என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. அடச்சே! நான் கூட வந்துட்டு உன்ன கொஞ்ச நேரத்துல பாவம் நமக்காக அடியெல்லாம் பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன என் லைஃப்ல நான் பார்த்தது இல்லடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. அதோட நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்த உடனே ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. அப்ப அவனாவே என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னும் 2 நாள்ல நம்மளோட என்கேஜ்மெண்ட். நீ ஏன் உங்க வீட்ல இருந்து யாரைனா கூப்பிடக்கூடாது? கண்டிப்பா இப்ப உங்க அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிட முடியாது. நீ உங்க அண்ணனை கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு ஓ, இப்பதான் நீ உன்னோட பிளானுக்கே வரியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பதான் ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன உன்னோட போனோட பாஸ்வேர்டா போட்டு வச்சிருக்க? நான் ஆசையா நம்மளோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்க்கலான்னு எடுத்தா பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னவா இருக்கும்? இந்த கேள்வியே தப்பு. உன்னோட பர்த்டே தவிர வேற என்ன பாஸ்வேர்டு நான் போட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அடே, இவ்ளோ ப்ரிப்பேர்டா எப்படிடா வந்து உன்னால பொய் சொல்ல முடியுது? இவ்ளோ ப்ரிப்பேர்டா எல்லா விஷயத்தையும் எப்படி உன்னால என்ன பழி வாங்குறதுக்கு பிளான் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அன்னைக்கு நைட்டே பொறுமையா அவன் தூங்குனதுக்கு அப்புறமா அவனோட மொபைலை எடுக்கிறா. மொபைலை எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது, கன்றாவியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவளை பத்தி அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கானுங்க. எப்பதான்டா வீடியோ காட்டுவ, அந்த வீடியோ பார்க்க ஆவலா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போயிட்டு எல்லா வீடியோஸையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்து டெலீட் பண்ணி விட்டுறா. அதோட வந்துட்டு இவங்களோட என்கேஜ்மெண்ட் டே வந்துடுது. அன்னைக்கு காலையில நம்ம ஹீரோயின் எங்கேயோ கிளம்புறா. எங்க நீ போற இவ்ளோ காலையில, அதுவும் பெட்டி படுக்கையோட போற அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அண்ணா வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்த உடனே நான் போய் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு எதுக்கு நீ வந்து ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு போற அப்படின்னும் போது, இல்ல அவரோட லக்கேஜ் பேக் பிஞ்சிடுச்சாம். அதனால என்னதான் வந்து எதனா ஒரு லக்கேஜ் பேக் எடுத்துட்டு வர சொன்னாரு. அதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லி இவளும் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. சீக்கிரம் நீ வந்துருவேல அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அதே நேரத்துக்கு இவனுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. எதுக்காக இவன் நம்மள ஒரே விடியா விட்டுட்டு போறான்ற மாதிரி எனக்கு இவ்வளவு அளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதோட எல்லாரும் ஈவினிங் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்ட்டி ஹால்ல வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்குதான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள், சான்ஸே இல்லை, இன்னைக்கு எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் உட்காந்து மொபைல்லயே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி எங்க தாண்டா அவ அப்படின்னு கேட்கும் போது, அவங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றதுக்கு போயிருக்கா. ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வருவாங்க. வந்த உடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் பார்த்தானா ஹார்ட் வெடிச்சு இங்கேயே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. ஷீனாவும் அவளும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட பார்த்த உடனே அவ வந்து கேக்குறா,
உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை உண்மையாவே அவளுக்கு விழுந்துட்டியா? உண்மையாவே அவள லவ் எதுனா பண்ண ஆரம்பிச்சுட்டியா என்ன? ரொம்ப சோகமா இருக்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நார்மலா தான் இருக்கேன். எப்போ வருவான்னு ஆவலாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வரல. ஹீரோயின் வர்றதுக்கு பதில் ஏதோ ஒரு கொரியர் தான் வருது. கொரியர் வந்த உடனே அவனும் அந்த கொரியர் என்னன்னு வாங்கி பார்க்கறான். பார்த்ததுலயே அவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் வந்து ஹீரோயின் கையில போட்டு விட்ட மோதிரத்த அதுல வச்சு அவ அனுப்பி வச்சிருக்கான். இதுலயே இவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவ இனிமே வரமாட்டா நம்ம கிட்டன்னு சொல்லி. அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல பைத்தியமே ஆயிடுறான். அது எப்படி அவ வராம போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட நம்பர் நாட் ஒர்க்கிங்னு வருது. அவ்வளவுதான் அவன் நம்பரை தூக்கி போட்டு போயிட்டா போல. அவ்வளவுதான் இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டென்ஷன் ஆகுறானுங்க. அப்பனா இப்போதைக்கு நீ வந்துட்டு எந்த வீடியோவும் போட மாட்டியா? அப்பனா எல்லாமே முடிஞ்சு போச்சா? இதுக்கு மேல ஒண்ணும் இல்லையான்னு. ஆனா ஷீனாக்கு மட்டும் பயங்கர சந்தோஷம். ஏதோ ஒண்ணு அவ வரலல்ல. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காது. இதுல என்ன பிரச்சனை? அவளே ஒதுங்கி போயிட்டா. நீயும் விட்டுடு அப்படின்னு சொல்றா. ஆனா இவனால இதை ஏத்துக்கவே முடியல. அவ வந்து இவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டா. இவன் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா அப்படின்றத இவனால ஏத்துக்க முடியாம அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். எல்லாரும் என்னதான் ஆச்சு உனக்கு எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. இவன் வந்துட்டு நான் ஹீரோயினை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஷீனா சொல்றா, நீ மட்டும் இப்போ இங்க இருந்து போன அப்படின்னா உன்னோட ஃபேமிலி பிசினஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன். எங்க அப்பாக்கு நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன்னா போதும் உங்களோட பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாரு அப்படி இப்படின்னு மிரட்டுறா. ஆனா அவன் எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோடி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நான் அவளை இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் டென்ஷன்ல வந்துட்டு காரை ஓட்டிக்கிட்டு போறானா, அதுல ஏடா கூடமா ஓட்டிட்டு போயிட்டு எதிர்க்க வர ஒரு பெரிய வேன் மேல இடிச்சிடுறான். இவனுக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல கண் வச்சு பாக்குறான். பார்த்தா நர்ஸ் தான் இருக்காங்க. நர்ஸுமே வந்துட்டு சார் டைம் ஆச்சு நீங்க மருந்து சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க வச்சுட்டு போயிடுறாங்க. அப்பதான் இவன் திங்க் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் வந்து கூடியே இருக்கும் போது இவனுக்கு தலைவலினாலும் சரி, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடயே இருந்து அவனை பார்த்துப்பா. ஆனா இப்ப நமக்கு இந்த நிலைமை. ஆனா அவளை போய் நம்ம வந்து ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சோமே, அவளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்ல மீட் பண்றாங்களா. ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். தயவு செஞ்சு என்ன கோவமா இருந்தாலும் சரி, என்னை வந்து பார்க்காத மட்டும் இருந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. என்ன இவன் இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. இனிமே நான் இந்த மாதிரியான தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவன் இருக்கான் இல்லையா நம்ம ஹீரோ, இவன் வந்து இவளோட உண்மையான அண்ணா கிடையாது. அவங்க அப்பா அம்மா வந்து தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இவன் வந்து அனாதையா இருந்திருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து ஒன் சைடா நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப நாளாவே லவ் இருந்துகிட்டு தான் இருக்கு. டக்குனு கார்ல வந்துட்டு அப்படியே க்ளோஸ் அப்ல கிட்ட வந்துடுறான்னா ஹீரோயின் சடனா பயந்துடுறா. அடே டேய் என்னடா பண்றன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் வந்து சீட் பெல்ட்டை போட்டு விடுறான். என்னமோ நீ வந்து சீட் பெல்ட்டை கூட போட தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்க கார்ல அப்படின்னு கத்துறான். நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அவங்களுமே மன்னிச்சிடுறாங்க. அவளோட ரூம போய் சுத்தி பாக்குறா. எதையுமே மாத்தாம ஹீரோ வந்து அதே மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் வந்துட்டு இவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா நடுவுல ஒரு வாட்டி இவ ஊருக்கு வந்திருக்கா. அந்த டைமுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, என்னோட கம்பெனில பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் உங்க அண்ணா. அதனால என்னோட கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. நான் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லி இவகிட்ட கதை சொல்லி இவளை ஏமாத்திருக்கும் போது, இவ என்ன பண்ணிருக்கானா, இவங்க அண்ணாவோட கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் திருடி பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்டே கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா நான் இருந்திருக்கேன். எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னை நம்பி என்னோட ஃபேமிலிய நான் அந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ உள்ள வரானா, உள்ள வந்த உடனேயே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு சலூனுக்கு போறா. அங்க பார்த்தா அவங்க அண்ணன் ரெடியா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு பிடிச்ச பொக்கே எல்லாம் வாங்கி வச்சுட்டு இவளோட ஹேர் ஸ்டைல எல்லாத்தையுமே மாத்திட்டா. இது நல்லா இருக்கா, ஓகேயா, எனக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணன்காரன் கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, நீ எப்படி இருந்தாலுமே அழகா இருப்ப, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப அங்க இருக்க பொண்ணு ஒருத்தி என்ன சொல்றான்னா, நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே ஹீரோயின் இல்ல இல்ல ஆக்சுவலா அப்படின்னு சொல்ல போகும்போது ஹீரோ டக்குன்னு இவளோட கைய புடிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல.
அடே இப்ப எதுக்குடா நீ தேங்க்ஸ் சொல்ற அப்படின்ற மாதிரி பாக்குறா. வெளியில வந்த உடனே பயங்கரமா கோவப்படுறா. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ இப்ப இப்படி சொன்ன? எதுக்காக அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொன்ன? அவங்க நம்ம 2 பேரும் கப்பல்னு நினைச்சுட்டாங்க. நீ அவங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல. நான் அவளோட அண்ணன், அவளோட லவ்வர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கோவப்படுறா. சரி சரி, ரொம்ப தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவனை அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. இப்பதான் பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு குடியே கெதி அப்படின்னு சொல்லி பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போட்டோவை வச்சுக்கிட்டு நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு ஷேனா அங்க வரா. நீ எதுக்காக இப்படி இருக்க? உன்னோட வாழ்க்கையும் தொலைச்சுக்கிட்டு கம்பெனியையும் வந்து நாசமாக்கிக்கிட்டு நீ எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு சேர்த்து தொலைய வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. இது பார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன், எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். இங்க பார், நீ இப்படியே இருக்கிறதுனால ஒரு யூஸுமே இல்லை. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனியை வந்துட்டு முன்னேற்றத்துல என்ன நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு என்னோட லவ்வர் வேணும், நான் ஹீரோயினை தேடி போக போறேன் அப்படின்னு சொல்றான். இவன் மனசுக்குள்ள செம்ம கொலை வெறி ஆயிடுறா. நீ போடா, நீ போ, உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. மறுபடியும் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தோண நீ ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான்னா, நீ சொன்ன இல்லையா உனக்கு வந்து அப்பா அம்மாவும் நானும் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருக்கியா அப்படின்னும் போது, ஆமா கண்டிப்பா நான் உறுதியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப எப்பனாலுமே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாமா? உன்னை வந்து 10 வருஷமா ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான், அவனை தான் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அது யார் அது? என்ன 10 வருஷமா லவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டக்குன்னு இவன் என்ன பண்றான்னா ரெங்க எடுத்து உடனே முட்டியை போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். நான் தான் 10 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அடே என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ எங்க அப்பா அம்மா 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா நம்ம 2 பேரையும் வளர்த்த அப்பா அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. நான் அவங்க 2 பேர்கிட்டயுமே வந்து பேசிட்டேன். அவங்க 2 பேர்கிட்டயும் முதல்ல சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸே பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவை என்ன சொல்றேன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன், அவசரப்படுத்தவும் மாட்டேன். ஒரு வருஷம் வந்துட்டு நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோம், நீ கூட இரு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் வந்துட்டு ஓகே அப்பனா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடும் ஓகேயா அப்படின்னும் போது இவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். கண்டிப்பா நீ வந்து பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ரிங்க போட போறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் பொக்கையோட நிக்கிறான். ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம கன்ஃபியூஷன். என்ன நடக்குது, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள படபடன்னு ஆயிடுது. வீடியோ மேட்டர்லாம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னா இவன் கண்டிப்பா வந்துட்டு நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், விட்டுட்டு போயிடுவான். இவன் ஆனா எவ்வளவு நாளா நம்மள லவ் பண்றேன்னு சொன்னான், இவன் மனசை உடைக்க போறோம் நம்ம அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பதன்னு ஆயிடுது அவளுக்கு. ஆனா ஹீரோயின் செம்மையா போல்டா வந்துட்டு உண்மைய சொல்லிடுறா. ஆமா நான் இவனை தான் லவ் பண்ணேன், இவனை கல்யாணம் பண்ணிக்கலானோ இருந்தேன், இவன் என்னை வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சான், உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சான், அதனால இவனையே நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு அவனை குமுறு கஞ்சி காசிடுறான். ஆனா அப்பவும் ஹீரோயின் வந்து தடுத்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு அவனை அடிச்சுட்டு எதுனா பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாத, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனா பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ என்ன சொல்ற, அவன் உன்னோட அண்ணன் தானே அப்படின்னு கேக்குறான். இத பார், உனக்கு தேவையில்லாத விஷயம், அதுல நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. எப்ப நீ வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சியோ அப்பயே நான் உன்னை தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி என் கூட இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ நான் அதெல்லாம் பண்ண வரல, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு தான் கேட்க வந்தேன், நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, போடா டேஷ் அப்படின்னு திட்டிட்டு நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இவன் கண்ணெதிர்க்கே நடந்து போறாளா. அவ்வளவுதான், அவனுக்கு அப்படி நெஞ்சே வெடிச்ச மாதிரி ஆயிடுது.
இவன் கீழே விழுந்து பிறண்டு அழுது புலம்ப ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாத, என்ன மன்னிச்சிடு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ வந்துட்டு என்னை இந்த அளவுக்கு ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பயந்துட்டேன், நீ என்ன தப்பா நினைச்சிருவ. ஆனா உண்மையாவே நான் கேவலமானவ தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. என்னோட கண்ணுக்கு எப்பவுமே நீ வந்துட்டு கேவலமானவளா தெரிய மாட்ட. நான் உன்னை வந்து அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நீ தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பையும் நீ திருத்திக்கணும்னு நினைக்கிற. இதுக்கப்புறமும் நான் வந்து உன்னை ஏத்துக்கல அப்படின்னா நான் வந்துட்டு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்றான். சோ ஆக மொத்தம் ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த பெரிய விஷயமா யோசிக்கல. அப்ப உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, 1 இயர்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்ப ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போற நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பா அம்மா உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோயினோட கைய பிடிச்சு, நான் இவகிட்டயும் கேட்டுட்டேன், இவளும் எனக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். நீங்க 2 பேருமே ஒண்ணா இருந்தீங்கன்னா அது போதும் எங்களுக்கு, எங்களுக்கு அதை விட வேற சந்தோஷமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு எங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எக்கச்சக்கமா குடிச்சு குடிச்சு அவனுக்கு பயங்கரமா வயிறு வலியில தனியா இருக்கான் வீட்டுல, அங்கேயே மயங்கி போயிடுறான். அதோட மறுநாள் அவன் ஹாஸ்பிட்டல்ல எழுந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்துல இருக்கானுங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க. வேலைக்கார லேடி வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு வரும்போதுதான் இவனை பார்த்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த பொண்ணுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆஃப்டர் ஆல் அவ ஒரு பொண்ணுடா, இந்த பொண்ணு இல்லைன்னா எத்தனை பொண்ணு வேணாலும் கிடைப்பா, அதுக்காக நீ வந்து உயிரியே விட்டுருவியா என்ன அப்படின்னு சொல்லி இவனுங்க ஏடாகூடமா பேசுறானுங்க. என்னால முடியவே முடியாது, அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதை நான் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவன் பண்ண ஆர்ப்பாட்டத்துல அவனே மயங்கி போயிடுறான். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து ஷீனா அவன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஆயிட்டு இருக்கா. கடுப்புல இந்த ஷீனா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு வந்து இடிக்க பாக்குறா. ஆனா ஹீரோ நடுவுல வந்துடுறான். ஹீரோக்கு எக்கச்சக்கமாவே அடிபட்டுடுது. இத பாரு, நான் நாளைக்கு இல்லவே இல்லை அப்படின்னா கூட நீ உன்னைய வருத்திக்க கூடாது, நீ ஒரு நல்ல லைஃப வாழணும், அதை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கிடுறான். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து ஹீரோவை சேர்த்துடுறா. இவனுக்கு பயங்கரமா அடிபட்டதுனால ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகியும் வந்து ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்கல. அவன் கோமால இருந்து வெளியில வந்தாதான் எதையும் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோக்கு ஞாபகப்படுத்துற விதமா பேசிட்டு இருக்கா. இருந்தாலும் காண்டான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக வரா. அங்கதான் வந்து ஷீனாவுமே இருக்கா. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ இன்னமும் என்னதான் காதலிக்கிறேன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து லூசுத்தனமா பேச ஆரம்பிச்சிடறான். அப்பதான் ஷீனாவை பார்த்து கேக்குறா, என்ன கொல்லணும்னு தான் நீ எதிர்பார்த்த, ஆனா அவன் அப்பாவே அவன் மாட்டிக்கிட்டான் நடுவுல அப்படின்னும் போது, என்ன நீ லூசு மாதிரி வளர்ற, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றா ஷீனா. நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த கார்ல இருந்தது நீதான் வந்துட்டு என்ன கொல்லணும்னு நினைச்ச, ஆனா அதுல மாட்டினது அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்பதான் வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு புரிய வருது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றா. அடியே ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தும் போது, ஆமா நீ வந்து பைத்தியம் மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, நீ இன்னமும் வந்து அவ வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க, இவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என் கூட வாழ மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஆனா ஷீனா என்ன பண்றான்னா பாய் ஃப்ரெண்டோட கால்ல விழுந்து கதறி கதறி ஆடுறா. இது எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் பண்ணேன், நீ என் கூட வாழணுன்ற ஆசையில தான் பண்ணேன் அப்படின்னு கதறா. என்னதான் இருந்தாலும் அதுக்காக நீ வந்து யாருன்னா ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றான். அதோட நேரா வந்துட்டு கிளம்பி ஹீரோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான். எங்க ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவதான் பேசிக்கிட்டே இருப்பா இல்லையா, அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. நீ எப்ப எழுந்துக்கிறியோ மறுநாளே வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், நான் வந்து நீ எழுந்துக்கவே இல்லைனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எப்படி அவனுக்காக வெயிட் பண்ணுவ, நீ தான் என்ன லவ் பண்றல, நீ இன்னமும் வந்துட்டு நடிக்காத, தயவு செஞ்சு வந்துட்டு ஒத்துக்கோ, நீ என்னதான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற, உன்னால வந்து உன் மனசை இப்போதைக்கு மாத்திக்க முடியாது, நீ என்ன வந்து வெறுப்பேத்தணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு பேசுறான். ஆனா ஹீரோயினா மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு அவனதான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற அப்படின்னு சொல்றா.
அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அதெல்லாம் விட முடியாது. இப்ப என்ன நீ அவனை காதலிக்கிற அவ்வளவுதானே, என்கிட்ட அந்த வீடியோ இல்லாம போயிருக்கலாம், நீ என்னோட வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப அவன் கண்ணு முழிச்சான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு நேர்லயே நீ எப்படி பட்டவன்றதை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இவனை அடி அடின்னு அடிச்சு அவங்க அப்பா ஓட விடுறாரு. இப்போதைக்கு இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, வேற வழியே இல்லாம ஹீரோயின் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மையா அவங்க கிட்டயும் சொல்லிடுறா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஹீரோ எழுந்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கா. என்னைக்கு ஹீரோ கண்ணு முழிக்கிறான்னு மறுநாளே கல்யாணம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஹீரோயின் தான் எங்க போனாலும் இவன் பின்னாடியே வந்துருவானே, அதே மாதிரி மறுபடியும் பின்னாடி வந்துடுறான். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு நல்லா தெரியும் நீ அவனை உண்மையா லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக நீ என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே போற அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனா ஹீரோயின் தான் சுத்தமா மதிக்க மாட்டா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றானா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் இதுக்கு மேல சும்மா இருக்க மாதிரி தெரியல, பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. இதுக்கப்புறம் வந்து என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் வரணும்னு நான் எதிர்பார்க்க போறது இல்ல, நானே வந்து உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறா. ஆனா அவளுக்கு அவன் ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்றான். அப்படியே அவ மயங்கி அவன் மேலேயே விழுந்துடுறா. இது பாரு, தயவு செஞ்சு கோச்சுக்காத, வேற வழியே இல்ல, நீ வான்னு கூப்பிட்டா நீ வந்திருக்க மாட்ட, அதனாலதான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். கிட்னாப் பண்ணி அப்படி என்னதான்டா பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா இவர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரப்போஸ் பண்ற அழகுல பாத்தீங்களா, கட்டி போட்டு வச்சு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் முடியாதுன்னு தானே சொல்லுவா. அப்ப வந்து இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இத பார், உன் அண்ணங்காரன் இருக்கா இல்லையா, உன் வெறும் உனக்கு அண்ணங்காரன் மட்டும்தான், என்னதான் வந்து அடாப்ட் பண்ண பையனா இருந்தாலும் இது வரைக்கும் நீ அவனை அண்ணனா தானே பார்த்து வளர்ந்த, இப்ப எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணிப்ப, அதெல்லாம் தப்பு தப்பு, அப்படிலாம் நீ பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த மொத்த கம்பெனியும் அவன் அவனுக்கா வளைச்சு போட்டுக்கணும்னு நினைக்கிறான், அதனாலதான் அவன் உன்னை கல்யாணம் பண்றான் அப்படின்னும் போது, அப்ப நீயும் அதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, அதுக்காக தானே நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாலும் நீ திரும்பவும் என்ன துரத்தி துரத்தி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேக்குறா. ஆனா கடைசியில கோமால இருந்து எழுந்த ஹீரோ வந்து நேரா ஹீரோயினை தேடிட்டு இந்த இடத்துக்கே வந்துடுறான். இவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். ஹீரோயினா நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை இருக்காம கட்டி பிடிச்சிக்கிறா. போகாத, பிளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி இவன் முட்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ, அவ வந்துட்டு இனிமே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா, இனிமே அவ பக்கம் வந்து உன்னை கொன்னுடுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால அங்கேயே கார்ல வரும்போதே மயங்கிடுறான். ஹீரோயின் தான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறா. நேத்து நைட்டு நீ என்ன சொன்ன, நாளைக்கே நம்ம கல்யாணம்னு சொன்ன, ஆனா கொண்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டல்லயே நீ சேர்த்தினா இன்னைக்கு எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். பரவாயில்ல, உனக்கு உடம்பு சரியாகட்டும், நம்ம கொஞ்சம் டேட்டை தள்ளி போட்டு நாளன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஐயோ அது ரொம்ப லேட்டா இருக்கே அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்றானா. அந்த டைமுக்கு கரெக்டா மறுபடியும் அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்பவும் போல உள்ள வந்துடுறாங்க. அடே, என்னடா இப்பதான் கோமால இருந்து எழுந்த, அதுக்குள்ள என்னடா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. அதே நேரத்துக்கு நடு ரோட்லயே மயக்கம் போட்டு பாய் ஃப்ரெண்ட் விழுந்து கிடக்குறான். அவனை வந்துட்டு ஷீனா தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. அப்ப இவளுக்கு அவனோட மொபைல் கிடைக்குது. இந்த மொபைலை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்னென்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பிளான் பண்றா. சொன்ன மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்க ஸ்டேஜுக்கு போன உடனே அதே நேரத்துக்கு இவன் வந்துட்டு அலறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் விடவே மாட்டேன், உன்னை அவனை கல்யாணம் பண்ண விட மாட்டேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அடே ஏண்டா, நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேற, என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுது. கரெக்டா ரிங்கு போடுற நேரத்துக்கு வந்துட்டு, நீ அவனை கல்யாணம் பண்ண முடியாது, நீ என் கூட தான் வாழ்ந்திருக்க, ஒரு வருஷமா என் கூட குடும்பம் நடத்தி இருக்க, அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தான் இப்ப துணிஞ்சிட்டா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னா, இவன் வீடியோ எல்லாம் தான் டெலீட் பண்ணிட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டு, நீ என்ன பண்றியோ பண்ணுடா, எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா உன் கூட மட்டும் நான் என் லைஃப ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. எந்த தைரியத்துல சொல்ற நீ இத? ஓ, அந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்ற தைரியத்துல சொல்றியா, அதை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ஷீனா வந்து சொல்றா. என்ன நீ சொல்ற, என்னோட மொபைல நீ எதுக்கு தொட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான். இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு இங்க இருக்க எல்லாரோட மொபைலுக்கும் அந்த வீடியோஸ் வரும், எல்லாத்தையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அப்ப இவ எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாக்குறா. ஆனா இவ்வளவு நேரம் தைரியமா இருந்த ஹீரோயின் இப்ப கொஞ்சமா பயமாயிடுது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டக்குனு கேப்ல வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, அவ கையில இருக்க மொபைலை புடுங்கி கீழே போட்டு சுக்கு நூறா உடைச்சிடுறான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான்.
இதுக்கு மேல எனக்கு அந்த மொபைலோட ஹெல்ப்பே தேவையில்ல. ஆல்ரெடி டைம் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் 2 செகண்ட்லயே வந்து இங்க இருக்க எல்லாரோட மொபைலுக்கும் அந்த வீடியோ வந்துரும் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல எல்லாரோட மொபைலுக்குமே வீடியோ வந்துருது. ஆனா எல்லாரும் ஷீனாவை தான் பயங்கரமா திட்டுறாங்க. கொலகாரி, நாசமா போறவ, என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா பாரு, சரியான விஷம் இவ, அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அவளுக்கே ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோ இவ ஆக்சிடென்ட் பண்ணா இல்லையா, அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் தான் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. இவ வந்து மொபைலை எடுத்துட்டு ஒரு மொபைல் கடைக்கு போயிருக்கா. அந்த கடையில போயிட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரிகவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுமே வந்துட்டு நிறைய காசை வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன விஷயம்னு கேட்டுட்டு, இந்த கடையே நான் உனக்கு சொந்தமா வாங்கி தரேன், நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஹீரோ தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கான். சோ ஹீரோக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். அதனால அவன் முன்கூட்டியே போலீஸையும் அங்க வர வச்சிடறான். சோ போலீஸ் வந்து ஷீனாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? பாய் ஃப்ரெண்ட் எதிர்க்கே வந்து ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவன் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதோட மறுநாள் ரொம்ப சோகமா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறான் அவன் ஊருக்கு போறதுக்கு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றானுங்க, இன்னைக்கு உனக்காக நாங்க பழி வாங்க போறோம்டா மச்சான். அவ வெளியில வந்த உடனேயே இது கூட அவ உயிரோடயே இருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அவன் டேய் அதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லும் போது இவனுங்க போனை நீ வை அப்படின்னு வச்சிடறானுங்க. இவன் உடனே ஹீரோக்கு போன் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். எங்க இருக்கா ஹீரோயின்னு கேட்கும் போது இப்பதான் அவ வெளியில போனா, அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா உங்க யாரையுமே நான் உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இவனுங்களும் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு ரோட்ல நடந்து வரும்போது கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க. கரெக்டா இவனுங்க காரை எடுத்துட்டு வந்து இடிக்கிறதுக்கு வரானுங்க. அந்த டைமுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் நடுவுல ஓடி வந்து விழுந்துடுறான். ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனேயே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உயிருக்கெல்லாம் எதுவும் ஆபத்து இல்ல, பட் ஆனா வந்து அவர் ரிகவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவருக்கு நிறைய போன் எல்லாம் பிராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவனை பாக்குறதுக்காக. பார்த்தா பெட் காலியா இருக்கு. என்ன ஆச்சு, எங்க அவன் அப்படின்னு கேட்கும் போது அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அவன் ஒரு லெட்டரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அதுல ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்கான், நான் உனக்கு வந்து பண்ணவே கூடாத ஒரு துரோகத்தை பண்ணிருக்கேன், எந்த ஒரு ஆம்பளையும் இவ்வளவு ஒரு கேவலமா நடந்துக்க மாட்டான், அந்த அளவுக்கு நான் கேவலமா நடந்துக்கிட்டேன், அதனால தயவு செஞ்சு உன்னால என்ன மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிடு, இனி உன்னோட லைஃப்ல நான் கிடையாது, நான் எந்த ஒரு நாளும் உன்னோட முன்னாடி வந்து உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் இதோட அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர ஜாலியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு தொல்லையும் கிடையாது, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, இதுக்கப்புறம் ஜாலி தான் அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமால உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த டிராமா பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு உண்மையா லவ் பண்ற பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஆதாரத்தெல்லாம் சேகரிச்சு வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வீடியோஸும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல லவ்வே இல்லைன்னு அர்த்தம். அதை மட்டும் என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.